நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒவ்வொருத்தருமே என்ன விதமான மனநிலைமையில போயிட்டு இருக்கோம். மிகப்பெரிய சுமையை ஏதோ ஒன்று நம்ம ஏற்றி போய்கிட்டே இருக்கோம். அந்த ஒரு வேலையை எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் பார்த்துக்கலாம், ஒரு சந்தோஷத்தை எப்படியெல்லாம் கொண்டு போகலாம். பெருசா மலை மாதிரி மலை தலையில ஒரு பெரிய மலையை ஏற்றி வச்சுட்டு போற மாதிரி இருக்கு. இதை எப்படி சரி செய்யறது? நம்ம மகிழ்ச்சிய நம்ம குடும்பத்துல எப்படி கொண்டு வர்றது? பெரியதா ஒரு இலக்கை நிர்ணயிச்சு அதுக்கான ஓட்டத்துல ஓடுறோம். அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும்? அதை பத்தி தான் நமக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரயில் பயணம். ஒருத்தர் வேகமா ஓடுறாரு, தலையில மூட்டையை தூக்கிக்கிட்டு ஒரு சூட்கேஸை வச்சுக்கிட்டு வேகமா ஓடுறாரு. போய் ட்ரெயினை புடிச்சிட்டாரு, உள்ள கம்பார்ட்ல உட்காந்துட்டாரு, சீட்ல உட்காந்துட்டாரு. தலையில எப்படி சூட்கேஸை கொண்டுகிட்டு ஓடி கையில பேக்கை கொண்டுகிட்டு ஓடினாரோ அதே வேகத்தில் அப்படியே ட்ரெயின்லையும் போய் உட்கார்ந்துட்டார். அவர் பயணம் செய்ய வேண்டிய தூரம் ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம். ஆனா ஏறினவரு அதே மாதிரிதான் உட்காந்து கையில இப்படி புடிச்சுக்கிறாரு, தலையில இப்படி சூட்கேஸை வச்சுட்டு இப்படியே போறாரு. அந்த கம்பார்ட்மெண்ட்ல உள்ளவங்க 6 பேருமே ஏப்பா தம்பி தலையில சூட்கேஸை வச்சுக்கிட்டே இருக்கிற, பேக்கை கையில பிடிச்சுக்கிட்டே இருக்கிற, விட்டா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணம், கீழே வச்சா பேக்கை யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க, சூட்கேஸ் நான் தலையில வச்சிருந்தத பாதுகாப்பா வச்சுக்க முடியும், நான் அசந்து தூக்கிட்டேன்னா யாராவது எடுத்துட்டு போயிட்டா என்ன பண்றது, என் பொழப்பு அதோ கதியா போயிடும். எப்படி? அவரு 6 மணி நேரம் பயணம் போறாரு, கையில சூட்கேஸை பிடிச்சுக்கிறாரு, சாரி கையில பேக்கை வச்சுக்கிறாரு, தலையில சூட்கேஸை பிடிச்சிட்டு இப்படி பிடிச்சுக்கிட்டே போறாரு. 6 மணி நேரமும் இதே நிலைமையில போனா அவர் எப்படி இருப்பார்? அந்த ரயில் பயணம் என்பது மகிழ்ச்சியை தருமா, சந்தோஷத்தை தருமா, இல்ல அவருக்கு என்ன விதமான பிரச்சனைகளா உண்டு பண்ணும்? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இது ஒரு வேடிக்கையான கேள்வி பதிலா இருக்கலாம், ஆனா ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான கருத்து. ட்ரெயின்ல ஏறிட்டாரு, தலையில சூட்கேஸை வச்சுட்டாரு, கையில பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி போனா அவருடைய மனநிலைமை, அவர் உடல்நிலை எவ்வாறு, எந்த விதமான பிரச்சனைகள்லாம் சந்திக்கும்? பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்லி, அப்பா சூட்கேஸை இறக்கி வைப்பா, நாங்க பாத்துக்கிறோம், இல்ல இல்ல எனக்கு பயமா இருக்கு, கையை விட்டுட்டு ஃப்ரீயா இருப்பா, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, என் பொருளுக்கு நான் தான் பாதுகாப்பு, என் சூட்கேஸ்க்கு நான் தான் பாதுகாப்பு. காணாம போயிட்டா, யாராவது எடுத்துட்டு போயிட்டா, நான் தொலைச்சிட்டா, நான் மறந்த வாக்குல இறங்கிட்டா, இப்படி அவருக்குள்ள ஒரு விதமான பயம். சின்ன சின்ன பயத்தெல்லாம் உள்ள போட்டு மனசுக்குள்ள போட்டு போட்டு வச்சதனுடைய விளைவு அந்த சுமையை அப்படியே 6 மணி நேரம் பயணமும் சுமந்துட்டே போறாரு. அந்த பயணம் அவருக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியை தராது. இப்படி போனா எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியும்? மேற்கொண்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அவருடைய சந்தோஷம் என்பது அவராக ஏற்படுத்திக்கிற ஒன்று. அவருக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் அவராக ஏற்படுத்திக்கக்கூடிய ஒன்று. இப்ப அவர் ஃப்ரீயா விட்டுட்டு ஃப்ரீயா ஜாலியா போனார்னா எப்படி இருக்கும்? அவர் வாழ்க்கையே சந்தோஷமா போகும், அந்த ரயில் பயணமும் சிறப்பா போகும். அது போலத்தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நினைச்சு ஒவ்வொரு பிரச்சனையா உள்ள வாங்கி மனசுக்குள்ள போட்டு அப்படியே அமுக்கி 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 இந்த ரயில் பயணம் எப்படி போகுதோ அது போல நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சுமையை சுமந்துக்கிட்டு தான் இருக்கும்.
அவன் திட்டான், இவன் திட்டா, இவன் இதை சொல்லிட்டா, அந்த மேனேஜர் இப்படி திட்டுறாரு, இந்த மேனேஜர் இப்படி திட்டுறாரு, வழியில போற வண்டிக்கார இப்படி இடிக்கிறான், வீட்டுக்கார அம்மா இப்படி திட்டுது, பிள்ளைய இப்படி திட்டுது, மாமா இப்படி திட்டுறாரு, இப்படி சொந்த பந்தங்கள் எல்லாம் சேர்த்து வாழ்க்கையில சந்தோஷமா போக வேண்டிய நாட்களை ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்றோம், நமது வாழ்க்கை பயணத்தை துளைத்து கொண்டு இருக்கிறோம். சந்தோஷம் என்பது எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. நீ ஏதாவது ஒரு வகையில மனசுல போட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ரயில் பயணத்தில் ஒரு பயணி எவ்வாறு தலையில சுட்கேஸ வச்சுக்கிட்டு கையில பேக்கை பிடிச்சுக்கிட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம் டிராவல் பண்றாரோ, அவருக்கு எவ்வாறு பிரச்சனை தருமோ, எவ்வாறு மன கஷ்டங்களை தருமோ, அதை விட கூடுதலாக ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒன்று சுமந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம். குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு போர்வையில ஒரு சிலவற்றை துறந்து அவங்க இதை சொல்லிட்டாங்க, மனைவி அதை சொல்லிட்டா, பிள்ளை இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி வேலை பார்க்க மாட்டேங்கிறான் அப்படி வேலை பார்க்க மாட்டேங்கிறான், இப்படி ஏதாவது ஒண்ண நம்ம மனசுக்குள்ள போட்டு 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 ஏத்தி ஏத்தி நம்ம மனசை அப்படியே ஃபில் பண்ணிட்டே வர்றோம். என்ன தெரியுமாங்க பண்ணணும், ஒன்னு உள்ளு வாங்குற அப்படின்னா நல்ல விஷயமா இருந்தா உள்ளு வாங்கிக்கலாம், இல்ல அப்பவே விட்டுறணும். ஏத்துக்கணும், மாத்தியணும், இல்ல விட்டுறணும். அதை விட்டுட்டு ஏதாவது ஒண்ணு போட்டு அமுக்கி 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 என்னாகும், அந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளது அப்படியே ஃபுல் ஆயிரும். 1 கிராம சேர்றது 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் 5 கிராம் படிப்படியா சேர்ந்து கிலோ கணக்குல போய் அப்புறம் இந்த மனசை விட்டு வெளியில போக முடியாத அளவுக்கு அப்படியே வைரக்கல் மாதிரி பதிஞ்சு போயிடும். அப்படி பதிறதுனால என்ன வரப்போகுது, பிறகு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனும் அவரை மாதிரியே அப்படியே அடுத்த ஜெனரேஷன் உருவாகும். கோபமா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், வெறுப்புகளா இருக்கட்டும், துக்கங்களா இருக்கட்டும், கவலைகளா இருக்கட்டும், அவர் சேமிச்சு வைக்க அந்த குணங்கள் அத்தனையும் அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படியே ஃபார்வர்ட் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கை பயணம் இனிதாக செல்ல வேண்டும் என்றால் ஒரு ரயில் பயணத்தில் ஒரு பயணி என்பவர் தன் கையில் ஃப்ரீயா சந்தோஷமா போகணும், மகிழ்ச்சியா போகணும். ரவிச்சு ரவிச்சு இந்த பக்கத்து இப்படி இருக்குது, இந்த பக்கத்து ஐயோ அப்பா பார்த்து இப்படி இருக்குது, அப்படி கடல் அலைகள் அப்படியே பார்த்து பார்த்து சந்தோஷமா பூரிச்சு போகணும். ஒரு நிமிடங்களையும் சந்தோஷமாக அனுபவித்து செல்ல வேண்டும். ரயில் பயணம் என்பது அதுதான். அதுபோல நமது வாழ்க்கையும் சிறக்க வேண்டும் என்றால், நமது வாழ்க்கை பயணங்கள் இனிமையாக வேண்டும் என்றால் ஒவ்வொரு நிமிடங்களையும் ரசனையோடு ரசித்து செல்லுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த இடத்திற்கு கொண்டு செல்லும். உங்களுடைய காப்பி தான் அடுத்த ஜெனரேஷன். ஸோ உங்களது குடும்பம் மகிழ்ச்சியாக நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது ரயில் பயணங்களை போல ஒவ்வொரு நிமிடங்களையும் ரசித்து ரசித்து செல்ல வேண்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. This video sponsored by Buy More Shopping app. Buy More is shopping application is one of the online shopping app.